ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் வாட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் கே த கே ஈக்குவேஷன் 3x² + 2kx + 3 = 0 as real and equal rootsன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ax² + bx + c = 0. ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. அதாவது இந்த ஈக்குவேஷனா 3x² + 2kx + 3 = 0 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2k, சியோட வேல்யூ வந்து 3. ஸோ நம்மளுக்கு வந்து சியோட வேல்யூ வந்து 3. நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா b² - 4ac = 0ன்னு சொல்லி தெரியும். ஸோ இதில் பிக்கு பதிலாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 2k தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × a 3 × c வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 = 0. ஸோ 2k ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4k² - 4 3s are 12, 12 3s are 36 = 0. 4k² = 36, k² = 36/4 வந்து 9. அப்போ கேவோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா +or-3ன்னு வரும். நம்ம -3 எடுக்க மாட்டோம், +3 தான் நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 அப்படின்றது இந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த சம்மை வந்து நீங்கள் அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அந்த ஃபார்மேட்டில் அந்த ax² + bx + cன்னு எழுதி அதில் வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எடுத்துகிட்டு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்கன்னா b² - 4ac = 0. அதில் வந்து ஏக்கு பதிலாக, பிக்கு பதிலாக, சிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேவோட வேல்யூ வந்து தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? தேங்க்யூ.